நம்ம பார்க்க போறது விஜய் தேவரகொண்டா அவருடைய சூப்பரான ஒரு படத்த தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இப்ப எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுவாங்க. இவங்க 2 பேரையும் காட்டுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப காட்டிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தை பொறந்திருக்கும். அது கொண்டு வந்து கையில குடுப்பாங்க. ஆனா, அவங்க வந்து அழுதுட்டே இருப்பாங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க நெறைய தடவ பிரெக்னன்சி ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லன்னு சொல்லி, அவங்க இப்ப கஷ்டப்பட்டு குழந்தை உண்டாக்கி பெத்திருக்கும்போது, என்னாச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல, அதே ஹாஸ்பிட்டல்ல ஒரு வயசு பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட்ட வந்து அட்மிட் பண்ணிட்டு, அந்த பொண்ணும் நின்னு அந்த பக்கம் அழுதுட்டு இருக்கும். இப்ப என்னதான் ஆச்சுன்னே அப்படின்றது நம்மளுக்கு புரியவே புரியாது. இப்ப வேற ஒருத்தவங்களோட வீட்ட தான் காட்டுவாங்க. அங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அப்ப வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கேட்பாங்க, "அது என்ன பழைய காரா ஒண்ணு நிக்குதே?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இவரு என்ன சொல்வாருன்னா, "அது சும்மா வந்திருக்கு. அது யாருக்காவது நல்ல விலை வந்தா பேசி வித்துறலாம்" அப்படின்னு சொல்லுவாரு. "இந்த காரெல்லாம் இப்ப யார் வாங்க போறா? இதெல்லாம் பழைய மாடல்னு" சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க. "அப்படி யாரும் வாங்காட்டி என்ன? உன்னோட பிறந்தநாள் வருதுல உனக்கே கிஃப்ட்டா குடுத்துருவேன்" அப்படின்ற மாரி இவரு ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாரு. ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு அவங்க வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப இவரு என்ன சொல்வாருன்னா, "எனக்கு கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் மிஸ் ஆகுது. அதெல்லாம் கார்ல தான் இருக்கு. அது கொஞ்சம் எனக்கு எடுத்து தரியான்னு" சொல்லிட்டு கேட்கவும், இவங்களும் சரின்னு சொல்லிட்டு இப்ப மழை பெஞ்சுட்டு இருக்கும். இருட்டா வேற இருக்கும். ஒரு லைட் டார்ச் லைட் மாரி எடுத்துட்டு அவங்க வந்து அந்த பேப்பர்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த கார் கிட்ட போவாங்க. கதவு அந்த காரோட டோர ஓப்பன் பண்ண கிட்ட போம்போதே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மாரியான பயம் வரும். திரும்பி திரும்பி எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப கொஞ்சம் தைரியத்த வர வச்சுக்கிட்டு அவங்க கதவ தொறந்து காரோட டோர் இருக்கா தொறந்துட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க எடுக்க போன பேப்பர்ஸ் எல்லாம் ரவுண்டு சுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது காத்துல அப்படியே பறந்துகிட்டே இருக்கும். காருக்குள்ளேயே பறந்துட்டு இருக்கும். எந்த விண்டோவும் அதாவது காரோட ஜன்னல்லாம் க்ளோஸா தான் இருக்கும். ஆனா இது ஏன் இப்படி பறக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஒரு மாரி பறந்துட்டே இருக்கிறத பார்த்த உடனே அவங்க பேப்பர புடிப்பாங்க. பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பயந்த மாரி ஆயிடும். அவங்கள யாரோ வந்து அப்படியே அந்த பேப்பரோட ஒரு ஃபேஸ் தெரியிற மாரி இருக்கும். அப்படியே பயந்து போயிருவாங்க. அப்படியே கத்தும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்ப்பாங்க. அதோட அந்த கதைய அங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதோட இப்ப இவர் பார்த்தீங்கன்னா, காதுல ஹெட்செட்லாம் மாட்டிட்டு பாட்ட சவுண்டா வச்சுட்டு கார ரிவர்ஸ்ல எடுப்பாரு. அவரு பார்த்தீங்கன்னா, பின்னாடி பக்கமா போயிட்டு ஏன்னா அவர் பின்னாடிலருந்து ஒருத்தர் கத்திட்டு இருப்பாரு. ஏன்னா, அவர் கீழ படுத்துட்டு வேல பார்த்துட்டு இருப்பாரு. காருக்கு கீழ படுத்துட்டு. அவர் கவனிக்காம அவர் போய் இடிக்க போயிடுவாரு. இப்பதான் ஹீரோ என்ட்ரி. அவர் வருவாரு. இப்ப ஹீரோ வந்து இவரோட கால புடிச்சு இழுத்து காப்பாத்திருவாரு. அப்புறம் தான் அவர் எந்திரிச்சு நின்னுட்டு இவர திட்டுவாரு. இவங்கலாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப கீழ படுத்திருக்கிறவர் வந்து ஹீரோவோட சித்தப்பாவா இருப்பாரு. அந்த கார இப்படி ரிவர்ஸ்ல எடுத்தார்ல, அவர் வந்துட்டு கார ரிவர்ஸ்ல ஓட்டிட்டு வந்தவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அவங்க மெக்கானிக் ஷெட் தான் வச்சிருப்பாங்க. அதுல வேல பார்க்குற ஒருத்தரா இருப்பாரு. இவன் இன்னும் இந்த மாரி வேல தான் பார்த்துட்டு இருக்கான். இப்படிலாம் பார்த்தாலும் இருக்கிற காரையும் தான் இப்படி ஆகும். இன்னும் எடுத்த காரையும் நம்ம டெலிவரி குடுக்கல அப்படி இப்படின்னு அவங்க சித்தப்பா அவர திட்ட ஆரம்பிச்சுருவாரு. நீங்க ஆழமா தானே கேட்க மாட்றீங்க அப்படி இப்படின்னு அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து போயிட்டே இருக்கும். இப்ப இவர கேட்பாரு, என்னடா அதுக்குள்ள படிப்பு முடிஞ்சான்னு கேட்கும்போது, கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சுட்டேன் 5 வருஷம் அப்படி இப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. அப்புறம் ஏன்ப்பா இங்க வந்தேன்னு கேட்கும்போது, ஏதாவது வேல தேடி தருவேன்னு சொல்லிட்டு தான் உன்ன தேடி வந்தேன். ஏதாவது வேல அரேஞ்ச் பண்ணி குடேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உனக்கு என்னப்பா வேல தேடி குடுக்குறது? நீ படிச்ச லட்சணத்துக்கு எப்படியும் அரியர்லாம் வச்சிருப்ப. உனக்கு நான் எதாவது வேலையே கிடைக்காதுன்னு உன்ன தான் நம்பி வந்திருக்கேன்னு சித்தப்பாட்ட சொல்லவும், சரி உனக்கு ஏத்த மாரி ஒரு வேலை இருக்கு. அந்த வேலைய நீ செய்றியா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அதாவது அது எப்படிப்பட்ட வேலையா இருக்கும்னா, நீ வந்தவொன்னே தான் எல்லாருமே சாப்பிடுவாங்க. நீ வரதுக்கு முன்னாடி யாராலயும் சாப்பிட கூட மாட்டாங்க. அந்த அளவுக்கு உனக்கு மரியாதை குடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலைன்னோன, அப்படியா அந்த வேலைய எனக்கே வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரம் சொல்லாம இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது என்ன வேலையா இருக்கும் அப்படின்னா, டெலிவரி பாய் வேலையா அவர் வந்து இந்த மாரி சொல்லியிருப்பாரு. அந்த டெலிவரி பாய்லாம் ஆனா ரொம்ப கஷ்டமான வேலை தான். வேலையில எல்லாமே கஷ்டம் தான். எதுவுமே ஈஸியான வேலைன்னு கிடையாதுல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உடனே இப்ப ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அப்படியே தேடி தேடி போய் ஒவ்வொரு இடத்துக்கா போய் டெலிவரி பண்ணிட்டே இருப்பாரு. அவரால முடியாது. எல்லாரும் மேல வா, கீழ வான்னுவாங்க. 20 ஃப்ளோர் இருக்கும். 20வது ஃப்ளோர்ல போய் அவங்க உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவரால முடியாம, எனக்கு இந்த வேலை செட் ஆகல. எனக்கு வேற வேலை பார்த்து குடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. என்னடா இது இந்த வேலையும் வேணான்னு சொல்லிட்டு, சரி விடு உனக்கு வேற வேலை நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோட சித்தப்பா வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரி இனிமே நீ யாரையும் தேடி போ வேணாம். அவங்க உன்ன தேடி வருவாங்க. அவங்க தேடி வர்றவங்கள நீ வந்து பார்த்துக்கிட்டா போதும். அந்த மாரி ஒரு வேலைன்றோன, இது ரொம்ப நல்லா இருக்கே. இந்த வேலைய பேசாம எனக்கு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப போவாரு. அது என்ன வேலையா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் மார்க்கெட் அப்புறம் நகை கடை, துணி கடையிலலாம் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து வரும்போது செக் பண்ணுவாங்கல்ல எல்லாரையும். மாரி மேலேருந்து கீழ வரைக்கும் அவங்கள செக் பண்ணி பார்க்குற வேலை தான் வந்து குடுத்துருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து அந்த வேலைக்கு போய் சேர்ந்திருப்பாரு. பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவருக்கு மேல தலையிலேருந்து கால் வரைக்கும் குனிஞ்சு அவருக்கு இடுப்பு வலியே வந்துரும். அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப வீட்டுக்கு வந்து திட்டுவாரு அவர் சித்தப்பாவ. ஏன்னா எனக்கு இந்த மாரி ஒரு வேலைய பார்த்து குடுத்துருக்க. எனக்கு இடுப்பு எலும்பு உடைஞ்சது தான் மிச்சம். அவங்க கால்ல விழுந்ததுக்கு நான் நேரா சாமி கால்ல போய் விழுந்ததா கூட எனக்கு புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். அப்படி இப்படின்ற மாரிலாம் பேசிட்டு இருப்பாரு. இப்ப நீ என்னதான் வேலை வேணும்னு தேடுற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்டர் பார்ப்பாங்க. அங்க வந்துட்டு கார் டாக்ஸி இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம அவங்களா வந்துட்டு ஓனரா இருந்து பண்ணலாம்ல. இது வந்து லட்சக்கணக்கில சம்பாதிக்கலாம். இதுல நல்ல வருமானம் வரும் அப்படி இப்படின்னு சொன்னோனே, இதெல்லாம் ஏன் நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு அவங்க சித்தப்பா என்ன சொல்வாருன்னா, அது நல்ல வேலை தான்ப்பா. அத நான் உன்ட்ட சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப கார் வாங்கணும். கார் வாங்கணும்னா குறைஞ்சது 5 லட்சம் 6 லட்சமாவது நம்ம கிட்ட வேணும். அதாவது செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறதா இருந்தா கூட, அத வாங்கி நம்ம ரெடி பண்ற மாரி இருக்கும். நம்ம மெக்கானிக் ஷெட் தான் வச்சிருக்கனால அது கூட ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு வை. ஆனா அந்த அமௌண்ட்க்கு என்ன பண்றது அப்படின்னு ஆமால்ல நம்ம கிட்ட கம்மியான காசு தானே இருக்கு அப்படின்ற மாரி ஹீரோ ரொம்பவே யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்பதான் ஹீரோவோட அண்ணியா இவங்க இருப்பாங்க. அண்ணன் அண்ணி வீட்டுக்கு அவர் அங்க தான் தங்கியிருப்பாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப அங்க தான் வந்திருப்பாரு. வந்துட்டு இவர் என்ன சொல்வாருன்னா, புதுசா ஒரு பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன். கார் வாங்கலான்னு இருக்கேன். அதுக்கு எப்படி பார்த்தாலும் 3 லட்சமாவது அட்லீஸ்ட் தேவைப்படும் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கிட்ட சொல்லுவாரு. இப்ப அவங்க அண்ணன் என்ன சொல்வாருன்னா, உன் அண்ணி வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் வந்து குழந்தை உண்டாயிருக்கா. அவளோட டெலிவரி செலவுக்காக வந்துட்டு நான் காசு கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன். மத்தபடி வேற காசு என்கிட்ட எதுவும் இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நார்மலா ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். அதுக்கு வந்து நம்ம சரியா செலவு பண்ணல அப்படின்றதுனால தான் நம்மளுக்கு வந்து சரியா குழந்தை பொறக்கல. இந்த தடவ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஹீரோட அண்ணன் வந்து சொல்லுவாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணிக்கு வந்து ஒரு மாரி மனசு கஷ்டமா போயிடும். அவங்க வந்து அவருக்கு ஹீரோக்கு தெரியாம பக்கத்துல உட்காந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என்னோட ஜுவல்ஸ வச்சாவது குடுக்கலாம். அப்படி சொல்லாதீங்கன்ற மாரி ஆக்ஷன்லயே சொல்லுவாங்க. அதோட அவங்க அண்ணனும் புரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா வந்துட்டு, அவங்களோட அண்ணியோட நகைய வச்சு இவருக்கு வந்து பணம் அரேஞ்ச் பண்ணி குடுத்து ஒரு 3 லட்ச ரூபாய் கையில குடுத்துருவாரு. சரின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் வந்து அப்ப வந்து பணம் குடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, பொம்பளைங்க நகைய கழட்டி குடுக்குறாங்க அப்படின்னா, ஒண்ணு புருஷனுக்காக இருக்கும். இன்னொன்னு பிள்ளைங்களுக்காக இருக்கும். உன்ன அவ புள்ள மாரி பார்க்குறா அப்படின்ன உடனே அவர் அண்ணி கால்ல வந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு போவாரு. ஏன்னா அண்ணியும் அண்ணனையும் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்காக
ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டே இருப்பாரு. ஆனா, அவர் இப்போ வரைக்கும் சம்பாதிக்க ஆரம்பிக்காதனால, அவரால எதுவும் செய்ய முடியல அப்படின்றதுல ரொம்ப வருத்தமா இருக்கும். எப்படியாவது நல்லா சம்பாரிச்சு அண்ணன் அன்னைக்கு வந்து நம்ம ஹெல்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஆசைப்படுவாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப கார் வாங்க தானே காசு ரெடி பண்ணிட்டு வந்தாரு. சரின்னு போய் ஒவ்வொரு காரா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கார் நல்லாயிருக்கு, இந்த கார் நல்லாயிருக்குன்னு சித்தப்பா சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு ஒரு கார வாங்கிருவாரு. ஆனா, அந்த அளவுக்குலாம் ஹீரோக்கு அது பிடிச்சிருக்காது. சரி ஓகே நம்மகிட்ட இருக்கிற காசுக்கு தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார வாங்கிட்டு வந்துருவாங்க. இப்ப அந்த கார் வாங்க போனாங்கல்ல, அந்த இடத்த பார்த்தீங்கன்னா, சித்தப்பா என்ன சொல்வாருன்னா, "என்னடா இது கார் சுடுகாடு மாரி இருக்கு. இங்கேருந்து என்ன கார வாங்குறதுன்னா, நீங்க குடுக்குற பட்ஜெட்டுக்குலாம் இங்கேருந்து தான் கார் எடுத்து குடுக்க முடியுன்ற மாரி ஒரு கார குடுப்பாங்க. சரி நம்ம இதுலயாவது நம்ம ஏதாவது வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கார ஓட்டிட்டு வருவாங்க. வர நேரம் பார்த்தீங்கன்னா, கார விட வேகமா டயர் ஓடிக்கிட்டு இருக்கும் முன்னாடி. அதாவது கார்லேருந்து டயர் கழண்டுக்கிட்டு அது பாட்டுக்கு ஃபாஸ்ட்டா முன்னாடி ஓடிட்டு இருக்கும். "நீ கார இங்கேயே நிப்பாட்டி வை. நான் போய் டயர் எடுத்துட்டு வரேன்னு" சொல்லி சித்தப்பா வேக வேகமா ஓடுவாரு. டேய் இவனுங்க நல்லா ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கள போய் மிரட்டி கிரட்டி அந்த கார குடுத்துட்டு மிச்சம் அந்த பணத்தையும் வாங்கிட்டு வந்துருவாங்க. இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சிட்டே இருப்பாங்க. அப்ப வந்து ஹீரோக்கு அவர் வந்து கான்டாக்ட் நம்பர் குடுத்திருப்பாரு. இந்த மாரி கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி OLX அந்த மாரிலாம் இருக்குல்ல அதில குடுத்திருப்பாரு. அப்போ ஒருத்தர் வந்து இந்த மாரி ஒரு கால் பண்ணி எங்களுக்கு வந்து கார் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. அத எடுத்துக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசும்போது, எங்கள்ட்ட அந்த அளவுக்குலாம் அமௌண்ட்லாம் இல்லன்றோன, அது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வந்து வேணா பாருங்க. அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசு இல்லாம வருவாரு. இப்ப அவர்கிட்ட 1,50,000 கிட்ட தான் இருக்கும். ஏற்கனவே அவர் கொஞ்சம் ஏமாந்துருப்பாரு வேற. அந்த காருக்கு செய்றேன்னு சொல்லிட்டு. அதோட இப்ப வந்து இந்த கார பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா, வந்து இந்த கார வந்து ஃபுல்லா கவர் போட்டு மூடி வச்சிருப்பாங்க. அது என்ன காரா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில இப்ப ஸ்டார்ட்டிங்ல அந்த கார்ல ஏதோ அமானுஷம் இந்த மாரி இருந்துச்சுல்ல, அந்த காரா தான் இருக்கும். அந்த கொஞ்சம் தள்ளி நின்னுக்குங்க தூசி இருக்கு அப்படின்னு சொல்லவும், அந்த தள்ளி நிப்பாங்க. அந்த கவர ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு அந்த கார ரொம்பவே புடிச்சு போயிடும். உடனே அந்த கார சுத்தி சுத்தி வருவாரு. இது எவ்வளோன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இது 6,00,000 அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு 6,00,000 என்கிட்ட 1,50,000 தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. பரவால்ல அப்படின்னு சொல்லிருவாரு அவரு. உடனே பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுக்கு டெஸ்ட் டிரைவ் பண்றதுக்காக போகும்போது பார்த்தீங்கன்னா, கார் செம்மையா ஃபாஸ்ட்டா போகும். புது காரா வேற இருக்கும். உடனே சித்தப்பாக்கு டவுட்டா வரும். என்னடா இது இப்ப தானே நீ வந்துட்டு அது 6,00,000 சொன்ன. இப்போ 1,50,000க்கு உடனே ஒத்துக்கிறியே. கார்ல என்ன ஃபால்ட் இருக்கு? உண்மைய சொல்லு. இது உன்னோட காரா இல்ல யார்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்த? திருடின காரா அப்படின்னு கேட்பாரு. சும்மா இரு சித்தப்பா. வந்த கார எதுக்காக இப்படி பண்ற? அவன் தான் ஒத்துக்கிட்டான்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒரு பாடப்படுத்துவாரு. அவங்களும் வேலை செய்ற ஆளும் அவரும் என்ன சொல்லிடுவாருன்னா, அவன் தானே ஓட்ட போறான். அவனுக்கு தான் இந்த கார் பிடிச்சிருக்குல்ல. அதே வாங்கிப்போம். எந்த ஃபால்ட்டும் இல்ல அப்படின்னு சொல்லவும், சரி ஓனர பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஓனர் இதுக்கெல்லாம் வரமாட்டாரு. நான் தான் அதெல்லாம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு கூட ஓனர் வரமாட்டாரா? நான் ஓனர்ட்ட தான் பணம் குடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவரும் ஒத்துப்பாரு. இப்போ ஓனர பார்க்கறதுக்காக ஒருத்தர் வருவாங்க. அதோட அவர் வந்துட்டு இப்ப என்ன சொல்வாருன்னா, இந்த வேலைய கூட நீயா பண்ண மாட்டியா? இதுக்கெல்லாம் நான் வரணுமான்னு சொல்லிட்டு அந்த ஓனர் திட்டிட்டே வருவாரு. இல்லங்க ஐயா அப்படின்ற மாரி அந்த கார் பேசிட்டு இருந்தார்ல, அவர் பேசி முடிச்சு குடுத்துருவாரு. அதோட சைன் பண்ணி முடிச்ச உடனே இப்ப ஹீரோ வந்து கேட்பாரு. எதுக்காக கார விக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாரி அவர் சொல்லிடுவாரு. இல்ல இவ்ளோ நல்ல காரா இருக்கே திடீர்னு விக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். உங்களுக்கு உங்க கார பார்க்கணும்னு எப்ப தோணுனாலும் சரி, இந்தாங்க என்னோட விசிட்டிங் கார்டு நீங்க இங்க வந்து பார்க்கலாம். என் நம்பர் அப்படின்னோனே கெட் அவுட் அப்படின்ற மாரி அவர் ஒரு வார்த்தையில சொல்லிருவாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியாது. சரி நல்லதுக்கு நம்மளுக்கு கார் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இப்ப அந்த கார வந்துட்டு தொடச்சு கிடச்சு அப்படியே இன்னும் கொஞ்சம் புதுசா ஆக்கிருவாரு. அந்த காருக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பொம்மை ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த பொம்மைய என்ன பண்ணுவாருன்னா, அதுட்ட போய் பேசிட்டு இருப்பாரு. என்னன்னா, "உன் ஓனர் வந்து மாறிட்டான். இது வந்து இந்த காருக்கு நான் தான் ஓனரு. இப்ப இனிமே இந்த காருக்குள்ள உனக்கு இடம் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மைய போட்டு புடுங்குன்னு புடுங்கிட்டு இருப்பாரு. அந்த பொம்மை புடுங்கவே வராது. அது பாட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னுட்டு இருக்கும். ச்சே! உன்ன அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மைய விட்டுட்டு இவர் வந்துருவாரு. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு வழியா கார சூப்பரா ரெடி பண்ணி வச்சாச்சு. அவங்க மெக்கானிக் ஷெட் தானே வச்சிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப நம்பர்லாம் வந்து இந்த மாரி அக்கவுண்ட்லாம் கிரியேட் பண்ணி நம்பர்லாம் குடுத்துருவாங்க. அதாவது இந்த மாரி கார் டிரைவர், கால் டாக்ஸி அப்படி இப்படின்ற இதெல்லாம் கேப் புக் பண்றதுக்கு மாரிலாம் நம்பர் குடுத்துருவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, வெளியலாம் அழகா தொடச்செல்லாம் கிளீன் உள்ள வந்துட்டு அந்த சீட்டெல்லாம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு மாரியான பயம் ஏற்படுற மாரியே இருக்கும் ஏதோ. அப்ப வந்து டக்குனு ஒரு மாரி இருக்கும். அந்த டைம்ல இந்த பக்கம் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஷெட்ல வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து நின்னுட்டு இருப்பாரு. "நீதானா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹீரோ அவர்ட்ட பண்ண வந்து டீய குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட்டிட்டு போவாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப டீய குடிச்சிட்டு காரெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் கஸ்டமருக்காக வெயிட் பண்ணுவாங்க. யாராவது கால் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த நம்பருக்கு கால் வந்தோனே கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு எல்லாரும் சேர்ந்து குதின்னு குதிப்பாங்க. அதோட சரி இப்ப எங்க வரணும் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இப்ப வரேன்னு சொல்லிட்டு உடனே ஹீரோவும் கிளம்பி அந்த இடத்துக்கு போவாரு. அங்க பார்த்தீங்கன்னா யாருமே இருக்கிற மாரியே தெரியாது. அதுக்கப்புறமா தான் தெரியும் அங்க ஒரு பார்ட்டி நடக்கிற இடம் மாரி இருக்கும். அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ போயிட்டு இங்க யார் நம்மள புக் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிக்கிட்டே இருப்பாரு. அப்பதான் அவருக்கு தெரிய வரும். ஒருத்தவங்க ஒரு லேடி வந்துட்டு இந்த மாரி கார புக் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க இப்ப நார்மலா இல்ல. ரொம்ப மயக்க நிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோக்கு தெரிய வரும். உடனே அவங்கள்ட்ட போய் நீங்க தான் கார் புக் பண்ணீங்களான்னு கேப் புக் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க மேடம் கேப் வந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நான் புக் பண்ணது இந்த இடத்துல இருந்து தான். இங்க தான் வந்து நிக்கணும் அந்த கார் அப்படின்னு சொன்னோனே, ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அவர் போய் வேலை இல்லாம அந்த கார அங்கிருந்து கொண்டு வந்து இங்க வச்சுட்டு வந்துருச்சு மேம் கார் இங்க நீங்க சொன்ன இடத்துக்கே வந்துருச்சு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அவங்க ட்ரெஸ்ஸும் சரியா தான் இருக்காது. அதோட இவங்க வந்து உங்கள எங்க கூட்டிட்டு போறோம்னு கேட்கும்போது, அவங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டாங்க. அவருக்கு இப்ப எங்க கூட்டிட்டு போறதுன்னே தெரியாது. அவர் பாட்டுக்கு 4 ரோடு பிரிஞ்சுட்டு இருக்கு. நடுவுல நின்னுட்டு இருப்பாரு. அவங்கள எழுப்பி பாப்பாரு. எந்திரிக்கவே மாட்டாங்க. டக்குன்னு என்ன செய்வாருன்னா, கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு படார்ன்னு ஒரு அறைய வச்சுருவாரு. அறைய வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி உட்காந்துப்பாரு. அரைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டுக்கு சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதோட அவங்களுக்கு ரொம்ப குளிரா இருக்குமா, அவங்க ஹீரோ மேல போய் சாஞ்சுப்பாங்க. இதெல்லாம் ஹீரோக்கு ரொம்ப புதுசாவும் இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரியாவும் இருக்கும். டக்குன்னு ஹீரோ இப்ப என்ன பண்ணுவாருன்னா, அவங்களுக்கு அவரோட ஜர்க்கின கழட்டி அவங்களுக்கு போட்டு விட்டுட்டு, இப்ப எங்க கூட்டு போறதுன்னு தெரியாதனால, அவங்கள ஒரு இடத்துல கூட்டு போய் படுக்க வச்சுருவாரு. காலையில இப்ப அவங்களுக்கு தூக்கம் அதாவது அந்த மயக்கம் தெளிஞ்சு அவங்க முழிப்பாங்க. முழிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்கிற இடம் வந்து போலீஸ் ஸ்டேஷனா இருக்கும். ஹீரோ கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து விட்டுருப்பாரு. உடனே அவங்க முழிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப அங்க உள்ள போலீஸ்ல இருக்காங்க. அவங்கலாம் திட்டுவாங்க. அதாவது, "என்னம்மா நீ இந்த மாதிரியா நீ இந்த மாரிலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணி இந்த மாரிலாம் பண்ணுவியா? அவன் ஏதோ நல்லவனா இருக்கிறதுனால நீ முழிக்கும்போது நாங்க இருக்கிறோம். இதே அவன் கெட்டவனா இருந்திருந்தான்னா, இந்நேரம் வந்து நீ இருக்கிற இடத்துக்கு நாங்க வந்திருக்கிற மாரி இருக்கும்." அப்படி இப்படின்னு திட்டுவாங்க. அவங்களுக்கு ஒரு மாரி
அவங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்ப அங்கருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, அவர் வந்து அவர் வேலைய அவர் பார்த்துட்டு இருப்பாரு. அவர் டிரைவரா இருக்காருல்ல, அவர் வேலைய அவர் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களோட நம்பர் அதுக்குள்ள வாங்கியிருப்பாங்க. "நீங்க எங்க இருக்கீங்க?" அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, "முழிச்சிட்டீங்களா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்." மாரி இவர் சொல்லிட்டே இருப்பாரு. அவங்க பேசிட்டே இருக்கும்போதே அவங்க கிட்ட வந்து கார நிப்பாட்டுவாரு. "இங்க என்ன பண்றீங்கன்னு?" கேட்கும்போது, "வேற எனக்கு வழி தெரியலங்க. நீங்க வேற மயக்கத்துல இருந்தீங்க. அதனால தான் உங்கள போலீஸ் ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க முழிச்சா நீங்க எப்படியும் கூப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு இதே இடத்துல ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தேன்னு" வேற சொல்லுவாரு. அதோட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "ஓ! நான் உங்களுக்கு நேத்து பணம் குடுக்க மறந்துட்டேன்ல. இப்ப என் பர்ஸ்ல வந்து பணம் இல்ல. நீங்க ஹாஸ்டலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் பணம் எடுத்து குடுத்துருவேன்." அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. "சரி அது இல்லங்க. பணம் கூட எனக்கு முக்கியம் இல்லங்க. அந்த ஜர்க்கின் வந்து ரூ. 1000 குடுத்து வாங்கினேன்." அப்படின்னு சொல்லுவாரு. இத கேட்டுட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்க வேக வேகமா அந்த 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 ஓவர் கோட்ட கழட்டி குடுத்துருவாங்க அவர்ட்ட குடுத்துட்டு, அப்போ உடனே டக்குனு அவர் என்ன சொல்வாருன்னா, "பரவால்ல மேடம். நீங்க பொறுமையா வச்சு எனக்கு வாஷ் பண்ணி குடுத்தா போதும்." அப்படின்னு சொல்லுவாரு. "சரி ஓகே. அப்புறமா அடுத்த டைம் வரும்போது நான் ஹாஸ்டல்லேருந்து உங்களுக்கு வாஷ் பண்ணி குடுத்துர்றேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு பர்ஸ்லருந்து பணம் எடுத்து குடுப்பாங்க. "உங்ககிட்ட பணம் இல்ல. ஹாஸ்டல்ல தான் இருக்குன்னு சொன்னீங்கன்ன உடனே சிரிப்பாங்க. பரவால்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பணம் வாங்கிக்க மாட்டாரு. அதோட இங்க பார்த்தோம்னா, அவரு வந்து கால் டாக்ஸி டிரைவரா இருக்கிறதுனால நல்லா சம்பாரிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த டைம்ல ஃபர்ஸ்ட் டைமா அவங்க அண்ணனுக்கு வந்து ஒரு தேவ வந்திருக்கும். அவங்க அண்ணிக்கு செக்கப்க்காக. அப்ப வந்து இவர் வந்து பணம் குடுத்து ஒரு பெரிய அமௌண்ட் குடுத்து உதவுவாரு. அப்ப அவங்க அண்ணன் வந்துட்டு அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ற மாரி அவரு அப்டி ஒரு மாரி அந்த ஆக்ஷன்ல பண்ணிட்டு போவாரு. அத பார்த்தோன்னா அவருக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். ரொம்ப வருஷமா எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது. ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணணும். என் அண்ணன் அண்ணிக்கு என்ன வந்து குழந்தை மாரி அவங்க வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு அந்த வாய்ப்பே இல்ல. இப்ப தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்டின்னு சொல்லிட்டு அந்த கார் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. அது கூடவே என்ன பண்ணுவாருன்னா, ஒரு சூப்பர்மேன் பொம்மை இருக்கும்ல, அந்த பொம்மைய கொண்டு போய் அது பக்கத்துல வச்சுட்டு ஃபிரெண்ட்ஸ் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனா இவர 1000 தடவைக்கு மேல அது பக்கத்துல கொண்டு போய் அந்த பொம்மைய வைப்பாரு. அது புடிச்சு புடிச்சு தள்ளி விட்டுரும். அந்த பொம்மை நிக்கவே நிக்காது அந்த இடத்துல. இந்த பொம்மை மட்டும் தான் நின்னுட்டு இருக்கும். அதெல்லாம் நிக்கவே முடியாது. இவருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியாது. அவர் பாட்டுக்கு விட்டுட்டு அவர் பாட்டுக்கு வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பாரு. இப்படியே ரெகுலரா போயிட்டே இருக்கும். இப்ப மறுநாள் பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் வருவாரு. கஸ்டமர் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, அவர் ஏர்போர்ட் போகணும் அப்படின்னு சொல்லவும், இவர் கார் ஓட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, "என்னய்யா இவ்ளோ ஸ்லோவா போற? இதுக்கு தான் வந்துட்டு நான் இந்த கார் டாக்ஸியே புக் பண்றது கிடையாது. ஃபாஸ்ட்டாவே போமாட்டீங்க. டிராஃபிக் அப்படி இப்படின்னு சொல்லவும், இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நீங்க அடுத்த டைம் வந்து நீங்க ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு கூட நீங்க ஃப்ளைட்டே புக் பண்ணிருங்க. அப்ப அவங்க பறந்தே போவாங்க. உங்களுக்கு டிராஃபிக் இருக்காதுன்னோனே, சரி, சரி நான் கொஞ்ச நேரம் தூங்கவாது செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடி இந்த கஸ்டமர் தூங்க ஆரம்பிச்சுருவாரு. தூங்க ஆரம்பிச்சோனே பார்த்தீங்கன்னா, இந்த கார்ல உள்ள விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இவர அப்படியே பயமுறுத்துனோனே, "என்னய்யா இது பேயா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உழுந்தடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஓடுவாரு. அப்படியே கார நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கும். இப்ப ஹீரோ வந்து பயந்துகிட்டு இறங்கி வந்து, "ஏய் என் காச குட்றா, என் காச குட்றான்னு" கத்திக்கிட்டே இருப்பாரு. அவரு பாட்டுக்கு காச எதுவுமே குடுக்காம ஓடிருவாரு. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம கார நிப்பாட்டி வச்சிருந்த இடத்துலருந்து எடுத்துட்டு வந்துருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா, அவருக்கு வர வேண்டிய வருமானம் வந்து அன்னைக்கு வராமயே இருக்கும். ரொம்பவே அவர் டென்ஷன் ஆயிட்டு இருப்பாரு. அப்பதான் அவர் கேர்ள் ஃபிரெண்ட மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அவர்ட்ட ரொமான்ஸ் பண்றேன்ற பேர்ல ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, "இந்த மாரி மைண்ட் அப்செட்டா இருந்தா கேர்ள் ஃபிரெண்ட பார்க்கணும்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே இவரும் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சுருவாரு. உடனே அவங்களுக்கு இறங்க வேண்டிய அந்த இடம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, பாய் சொல்லுவாங்க. "என்னடி நீ அதுக்குள்ள நீ பாட்டுக்கு போற" அப்படி இப்படின்ற மாரி அவங்கள இது பண்ணிட்டே இருப்பாரு. அவங்க பாட்டுக்கு கார் அந்த டோர் இருக்கும்ல, அதுல வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. இந்த பொம்பளைங்களே இப்படிதான்ற மாரி அவர் பாட்டுக்கு பேசிப்பாரு. அதோட அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் பின்னாடி பக்கம் அந்த காரோட டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வாங்குன திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சரியா க்ளோஸ் பண்ணாம அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. உடனே அவங்க கத்தி கத்தி இவரு கூப்பிட்டுட்டே இருப்பாரு. அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களா, இப்ப அந்த டோர க்ளோஸ் பண்ணணுன்றதுக்காக கைய எட்டிட்டே இருப்பாரு. அவருக்கு முன்னாடி சீட்ல உட்காந்துட்டு பின்னாடி அந்த அந்த டோர் வந்து ஆப்போசிட் டோர வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தவருக்கு முடியாத இருக்கும்போது பட்சத்துல பார்த்தீங்கன்னா, டப்புன்னு அதுவா வந்து சாத்திரும். உடனே ஹீரோக்கு ஒண்ணே யோசனையா இருக்கும். ஒரு காத்தும் அடிக்கல, ஒண்ணும் இல்ல. யாரும் ஆள் நடமாட்டமும் இல்ல. நம்ம இழுத்தும் வரல. எப்படி திடீர்னு அது மூடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யோசனையா இருக்கும். கீழ இறங்கி வந்து கார சுத்தி சுத்தி பார்ப்பாரு. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அதோட பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அத ஓப்பன் பண்ணிட்டு இப்படி மூட பார்ப்பாரு. டபக்குன்னு மூடிரும். அதோட வந்து அவருக்கு ஒரு மாரி பயந்த மாரி இருந்தாலும், அப்படியே சமாளிச்சுப்பாரு. அப்படியே கொஞ்ச நேரம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார்ந்திருக்க சீட்ட பேக்ல கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு, அவர் பாட்டுக்கு இப்படி படுத்து கிடப்பாரு. படுக்கும்போது அப்படியே அந்த டோர் தன்னால வந்து சாத்துச்சுல, அத வேற பார்த்துப்பாரு. அப்படியே ஒரு சின்ன தூக்கம் தான் தூங்கியிருப்பாரு. திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது அந்த காரோட கண்ணாடில வந்து ஒரு கையச்சு இருக்க மாதிரி இருக்கும். அத பார்த்தோனே அவர் அப்படியே பயந்துருவாரு. பயந்த உடனே அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா, அந்த கார சுத்தி இருக்க கண்ணாடில ஃபுல்லாவே அந்த கையச்சு வரும். இவர் வந்து டோர் எல்லாம் ஃபுல்லா ஓப்பன் பண்ணிட்டு வெளிக்காத்து வர மாரி தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு கஸ்டமருக்காக. ஆனா வந்து எல்லா டோரும் க்ளோஸ் ஆகி ஏசிய போட்டு இந்த மாரி கையாச்சு தெரியிற மாதிரியே இருக்கும். அவருக்கு ஒரு மாதிரி ஆயி போயிட்டு அப்படியே உழுந்தடிச்சுட்டு அவர் பதறிட்டு அங்கேருந்து ஓடுவாரு. அதோட இப்ப அவங்க சித்தப்பாலாம் அதான் சொல்லுவாங்க. "அன்னைக்கே சொன்ன கார் வேணான்னு கேட்டியா? இவ்ளோ கம்மியான ரேட் குடுக்குறேன்னு பிரச்சனை இருக்கும் போல இருக்கு" அப்படின்னு. "ஆமா சித்தப்பா அந்த கார்ல ஏதோ பிரச்சனை இருக்கு" அப்படி இப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த கார் இவங்க இருக்கிற இடத்துக்கு தன்னால தேடி வந்துரும். "ஐயோ! இந்த கார் தன்னால தேடி வர அளவுக்கு ஆயிடுச்சு. நான் இத அங்க தானே விட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு மந்திரவாதிய கூப்பிட்டு அது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா, அந்த மந்திரவாதி என்ன சொல்லிருவாருன்னா, அந்த கார்ல வேகமா ஒரு அடி அடிச்சுட்டு, "இதுல இருக்கு, அமானுஷ்யம் இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லிருவாரு. இவங்களுக்கெல்லாம் ஒரு மாரி பதட்டமா ஆயிடும். இப்ப டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா, அதோட அவரு சும்மா இருந்திருக்கலாம். ஒரு கிளாஸ்ல பாதி தண்ணிய மெத்தி வச்சுக்கிட்டு, எல்லாரையும் என்ன சொல்வாருன்னா, "நான் அந்த கார கொண்டு போய் இந்த வாகனத்த கொண்டு போய் பூஜை பண்ண போறேன். நீங்கலாம் என்ன பண்றீங்கன்னா, நீங்க 3 பேருமே வந்து ஒரு பசியோட இருக்க ஒரு இதுகிட்ட மாட்டிக்கிட்டீங்க. அதுக்கு ரொம்ப பசியா இருக்கு. அதுக்கு உங்களோட ரத்தம் தான் தேவைப்படும்" அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் ஒரு சேஃப்டி பின் இருக்கும்ல, அத வச்சுட்டு எல்லாரும் குத்தி குத்தி ஒரு ஒரு ட்ராப்பா ரத்தம் விட்டுட்டே இருங்க. நான் போய் பூஜை பண்றேன்னு சொல்லுவாரு. இவங்களும் வேல மெனக்கெட்டு அத செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வேக வேகமா போனவர் பார்த்தீங்கன்னா, கார தூக்கிட்டு ஓடிருவாரு. அப்பதான் இவங்களுக்கு தெரிய வரும். வந்தவர் வந்து ஒரிஜினல் சாமியார்லாம் கிடையாது. மந்திரவாதி அதெல்லாம் கிடையாது. இவர் வந்து ஒரு டுபாகூரு. கார திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். அன்னைக்கு சித்தப்பாவும் அவங்களும் பதறும்போது, "பரவால்ல சித்தப்பா விடுங்க. அவன் நம்மகிட்ட இத எடுத்துட்டு போனது நம்மளோட தொல்லைய தான் எடுத்துட்டு போயிருக்கான். காரு காணா போச்சுன்னு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அந்த பணத்த நம்ம வாங்கிக்கலாம். நம்மள விட்டு தொல்ல ஒழிஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுங்க" அப்படின்ற மாரி இவங்களும் சுதாரிப்பா ஆயிடுவாங்க. இப்ப கார் எடுத்துட்டு வந்து அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏமாத்துக்காரர் தானே. அங்க வந்து நின்னுட்டு அவர் பாட்டுக்கு அந்த கார்ல வந்துட்டு ஸ்மோக் பண்றது, இது பண்றது, அது பண்றதுன்னு இருப்பாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்லருந்து ஃபுல்லா அவர் பண்ற அந்த அந்த புகை இருக்கு பார்த்தீங்களா, அந்த புகை ஃபுல்லா ஆகி அப்படியே அங்க ஒரு உருவம் தெரியிற மாரி இருக்கும். பார்த்தோனே பதறிக்கிட்டு போய் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாது. அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. இவர் மயக்கம் போட்டு விழுந்த உடனே திரும்ப கண் முழிக்கிற இடம் எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா,
அவங்க எங்கேருந்து கார் எடுத்துட்டு வந்தாரோ, அதே இடத்துக்கே திரும்ப அவர் வந்து விழுந்து கிடப்பாரு. திரும்ப இவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்த்துட்டு தான் இருப்பாங்க. காரெல்லாம் தேடி போகவே மாட்டாங்க. திடீர்னு இவங்க 2 பேரும் பயந்துட்டு இருப்பாங்க. சித்தப்பாவும் அந்த கடையில வேலை பார்க்குறவரும். அவங்க அந்த பையன கூப்பிடுவாங்க பாருங்க ஹீரோவ. ஹீரோ வந்து பார்க்கும்போது கார் இங்க நிக்கிறத பார்த்தோனே அவருக்கு ஒரு மாரி என்னடா இது எப்படி வந்துச்சு கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா உள்ள அந்த அந்த போலி ஆள் இருக்கார்ல, அவர் வந்து மயங்கி கிடப்பாரு. "நீ எங்கேய்யா இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நான் எங்க இங்க வந்தேன். அந்த கார் தான் இங்க கூட்டிட்டு வந்துருச்சுன்ன உடனே, உடனே இவருக்குலாம் ரொம்ப பயமா போயிடுது. என்னது இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது வாங்குன இடத்துலயே நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க யார்ட்ட வாங்குனாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கும்போது, ஓனர் இங்க இல்லவே இல்ல. அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்ஸே இருக்காது. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாது. இப்ப எல்லாருக்கும் வந்து பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு என்ன தோணும் அப்டின்னா, இதுக்கு மேல நம்ம அத ஒண்ணும் செய்ய வேணாம். பேசாம நம்ம வச்சுப்போம். இப்ப இந்த கார் வந்ததுனால தான் நான் நல்லா சம்பாரிக்க ஆரம்பிச்சேன். அது மட்டும் இல்லாம அந்த கார்ல அப்படி ஒரு அமனி அந்த மாரிலாம் இருக்கு அப்டின்னா கூட, அது என்ன ஒண்ணுமே பண்ணலையே! அது வந்து என்கிட்ட இதா தானே இருக்கு. என்ன ஒண்ணும் பயமுறுத்தல. என்ன ஒரு எனக்கு என் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. எனக்கு இத்தனைக்கும் எவ்ளோ ஆபத்துகள் வரும்போதெல்லாம் அது என்ன காப்பாத்திருக்கு. இப்பவும் அது காரு காணா போனவுனே அது வந்து நம்மகிட்டயே இருக்கு. அப்டின்னும்போது நம்ம ஏன் பயப்படணும்? நம்மள ஒண்ணும் செய்யாத பட்சத்தில நம்ம பயப்பட வேண்டியதே கிடையாது. அந்த கார புடிச்சு தானே வாங்குனேன். பேசாம அந்த கார நான் ஓட்ட போறேன். அப்படிலாம் ஓட்டி அதுக்கப்புறம் ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டா பரவால்ல. அப்டின்ற மாரி ஏன்னா இப்ப எனக்காக என் அண்ணனும் அண்ணியும் எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு டெலிவரி நேரம் நெருங்கிட்டு இருக்கு. அதுக்கான பணத்த நான் ரெடி பண்ணி குடுக்கணும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கார திரும்ப ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி கார ஓட்ட ஆரம்பிச்சுருவாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அவருக்கு இப்ப இந்த க்ளோசிங் டைம் ஆயிடும். இதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு தான் போகணும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் வருவாரு. பார்த்தீங்கன்னா, "இது கேப் தானே என்ன கொண்டு போய் இந்த இடத்துல டிராப் பண்ணிறீங்களா?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்கும்போது இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இல்ல சார் டைம் முடிஞ்சிருச்சு." அப்படின்னோனே, "பரவால்லப்பா அங்க போறதுக்கு எவ்வளோ நேரம் நான் கூட வேணாலும் காசு தரேன்." அப்படி இப்படின்னு சொல்வாரு. "சார் ஓவர் டைம் ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா போடுவேன் பரவாயில்லையான்னு?" கேட்கும்போது, "அதனால என்னப்பா கொண்டு போய் அங்க டிராப் பண்ணா போதுன்ற" மாரி இவர் சொல்வாரு. இவர் ஒரு டாக்டரா இருப்பாரு. அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட மண்ட போய் அந்த முன்னாடி போய் இடிக்க ஆரம்பிச்ச உடனே ஹீரோ வந்து திட்ட ஆரம்பிச்சுருவாரு. அங்க ஒரு லேடி அந்த ஒரு அப்படிதான் அவர் நெனச்சுட்டு இருக்காரு. "என்னடி பண்ற? விட்றி அவர அவர் அதுகிட்ட பேசிட்டு இருப்பாரு. கண்ணுக்கு தெரியாத விஷயத்துக்கிட்ட. பார்த்தீங்கன்னா, இவர பார்த்த உடனே அந்த அப்படியே அந்த காரே ரெட் கலரா மாறி அவர பாடாப்படுத்தி எடுத்து செம்ம அடி விழும் அந்த டாக்டருக்கு. நல்லா அடி விழுந்துட்டு கடைசியில என்ன ஆகும் அப்டின்னா வந்துட்டு, யாராலும் எதுவுமே காப்பாத்தவே முடியாது. கரெக்ட்டா கொண்டு போய் ரயில்வே ட்ராக்ல நிப்பாட்டி அந்த டாக்டர இறக்கி கரெக்ட்டா நிக்க வச்சு ட்ரெயின் வந்து இடிக்கிற மாரி செட் பண்ணி விட்டுட்டு தான் அந்த கார் வந்து அமைதியாகும். இத பார்த்தோனே ஹீரோக்கு எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் அந்த கார் மட்டும் முழுசா நிக்கும். அப்புறம் ஹீரோ ஏறி வந்துருவாரு. வந்துட்டு இங்க வந்து நின்னுட்டு சித்தப்பா கிட்ட திட்டிட்டே இருப்பாரு. "இது மோசமானதா இருக்கு. இது வந்து நம்மள காப்பாத்துறதுக்காக வரல. தன்ன காப்பாத்திக்கிறதுக்காக தான் வந்திருக்கு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கார பயங்கரமா திட்டிட்டே இருப்பாரு. இப்ப என்ன பண்றது? ஏது பண்றதுன்னே தெரியலையே. ஒரிஜினல் ஓனர் கூட இப்ப ஊர்ல இல்லையே. இந்த கார் இனிமே இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருப்பாரு. அதான் அவங்க சித்தப்பாவும் அங்க வேலை பார்க்குறாருல, அவரும் என்ன ஐடியா சொல்லுவாங்கன்னா, பரவால்ல இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த கார வித்தாங்கல்ல, அந்த வீட்டுக்கே போவோம். அங்க ஏதாவது போனோம்னா ஏதாவது க்ளூ கிடைக்கும். இது யார் இந்த காருக்குள்ள இருக்கிறது? என்ன ஏது? அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வந்துரும். பேசாம அந்த இடத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, வீட்ட பூட்டி வச்சிருப்பாங்க. அப்பலாம் கேட்பாங்க, "இவ்ளோ பெரிய வீட்ட கட்டி இங்க இருக்க ஆள் கூட இல்ல. இவ்ளோ பெரிய வீட்ல இவ்ளோ ஜாமான் எதுக்கு?" அப்படி இப்படின்ற மாரி கேட்டுட்டு இருப்பாங்க. ஒவ்வொன்னா தேடி தேடி பார்ப்பாங்க. அங்க எதுவுமே இருக்காது. வீடே காலியா தான் இருக்கும். பூட்டி வச்சிருப்பாங்க. அப்படியே அவங்க மூஞ்சில ஒண்ணு ஒண்ணா கொட்டி கொட்டி 3 பேர் முகமும் வேற வேற மாரி ஆயிடும். மாறி மாறி பயந்துப்பாங்க. அப்படியே கொஞ்சம் காமெடியா தான் அதெல்லாம் போயிட்டுருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து யாரோ அலற சத்தம் கேட்கும். ஃபர்ஸ்ட்டு பயப்படுவாங்க. அதுக்கப்புறம் யாருன்னு போய் பார்க்கும்போது, ஒரு ஆள பூட்டி போட்டு வச்சிருப்பாங்க. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூச்சு திணறி நின்னுட்டு இருப்பாரு. அவர கொண்டு போய் இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. இப்ப இவரு கண்ணு முழிச்ச உடனேயே நீங்க தான் என்ன ஹெல்ப் பண்ணீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, ஆமா. நீ என்னய்யா அந்த வீட்ல பண்ணிட்டு இருக்க? அதுவும் உன்ன அடைச்சு போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு கேட்கும்போது, ஆமா அப்படி இப்படின்னு அவர் பேச ஆரம்பிப்பாரு. அதோட அவர் என்ன சொல்வாருன்னா, ஹீரோயின் வந்து டாக்டரா தான் படிச்சிட்டு இருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா பேசம்போது, அந்த கார பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அந்த வீட்ல நீ தானே இருக்கிற. அந்த கார்ல வந்து ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அம்மா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் அப்படி கிடையாது. அது வந்துட்டு என்னோட ஸ்டூடண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. ஆக்சுவலா இவர் வந்து இப்ப அடிபட்டு கிடக்குறார்ல, இவர் வந்து ஒரு புரொஃபஸரா இருப்பாரு. அதாவது சைக்காலஜி புரொஃபஸரா இருப்பாரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கிளாஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் சொல்லுவாரு. இந்த மாதிரி நம்மளோட அந்த உயிர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்ப வெளிய போற மாதிரி இருக்கும். அந்த மாரி வெளிய போம்போது பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் புரியும். அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. அது வெளிய போம்போது நம்மளுக்கு கொஞ்சம் வலிக்கிற மாரி இருக்கும். நெறைய இடங்கள்ல வந்துட்டு இந்த மாரி ஒரு ஆராய்ச்சியே பண்ணியிருக்காங்க. அதாவது உடம்ப விட்டு அந்த அத விட்டுட்டு அத தனியா எடுத்து, அது மாரி சில ஆராய்ச்சிகள்லாம் வெளிநாட்ல பண்றாங்க, கொள்றாங்க. அந்த மாரிலாம் நெறைய கிளாஸ்ல இவர் சில விஷயங்கள் இந்த மாரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அத பார்த்த உடனே இது மாரி நம்ம நாட்ல இன்னும் இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உடனே ஒரு ஸ்டூடண்ட் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, "சார் அத நான் அந்த பிராக்டிகல் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நான் என்ன வச்சு பண்ணணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு உடனே பயங்கரமா இவர் திட்டுவாரு. "இது என்ன விளையாட்டு காரியமா? சும்மா ஏதாவது பண்ணிட்டே இருக்க. இதனால உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம்னு." இவங்களுக்கு இத பண்ணியே தீரணும்ன்றது மாரி இவங்களுக்கு தோணிடும். இந்த பொண்ணு தான் இவரோட ஸ்டூடெண்ட்டா இருப்பாங்க. எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது சார் ஒத்துக்கவே மாட்டாரு. அதோட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர பின்னாடி தொரத்தி அவர் போற இடம்லாம் போய் கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. உடனே இவர் ஒரு கட்டத்தில இவ்ளோ சொல்லி இந்த பொண்ணு கேட்க மாட்றாள, அப்படி உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது தான், அவங்க ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க ரொம்ப வசதியான குடும்பமா இருப்பாங்க. இன்னைக்கு வந்து அவங்களோட பர்த்டேவா இருக்கும். அந்த பர்த்டேக்கு வந்து அவங்க அப்பா மாரி தெரியும். ஆனா, அவர் வந்து ஒரு புது கார வந்து இவங்களுக்கு வந்து பிரசன்ட் பண்ணுவாரு. எதுக்காக அப்படின்னா வந்துட்டு, "உன்னோட பர்த்டே புது கார்" அப்படின்னோனே, உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "என்கிட்ட ஆல்ரெடி கார் இருக்கு. இந்த கார் எனக்கு தேவை கிடையாது. எங்க அம்மாவுக்கு மட்டும் நீ இதா இரு. எனக்கு அப்பாவா இருக்க முயற்சி பண்ணாத" அப்படின்ற மாரி அவங்கள திட்டுவாங்க. உடனே அவங்க அம்மா வந்துட்டு அவங்கள வந்துட்டு இப்படி தான் பேசுறதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அதாவது சத்தம் போடுவாங்க பொண்ண. அவங்க பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மானா ரொம்ப இஷ்டம். ஆனா, அம்மாவுக்கு வந்து இவர் மேல ஒரு இதா இருக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது.
அவங்க அம்மாவும் வந்து வெளிப்படையா அந்த விஷயத்தையும் சொல்லாமயே இருப்பாங்க. அவங்க வெளிப்படையா சொல்லியிருந்தா கூட பிரச்சனைகள் இருந்திருக்காது. அதுவும் இந்த பொண்ணுக்கு அவங்க அம்மாவ ரொம்ப பிடிக்கிறனால அப்படியே ஒரு அம்மா கூட இருக்க மாரி ஒரு பாட்டு வரும். அந்த பிரியம், அந்த பாசத்தோட ஒரு பாட்டெல்லாம் போயிடும். அதோட அந்த பர்த்டேக்கு இவங்களுக்கு கிஃப்ட்டா குடுத்தது தான் இந்த புது காரு. இந்த கார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதில அப்படியே அம்மா கூட அவங்க ஆசைக்காக போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அந்த மாரி இந்த ஆள் கார் குடுத்தார்ல, அவர வந்து கண்டபடி இவங்க திட்டவும் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு கோவம் வந்துட்டோனே, "நீ வந்துட்டு இந்த மாரி இரு, அந்த மாரி இருன்னு சொல்லிட்டு, நீ இத மாத்துற மாரி நான் என்னால மாத்திக்க முடியாது." அப்படின்ற மாரி அவங்க அம்மாவ கண்டபடி பேசிருவாங்க. பேசிட்டு அவங்க ரூம்குள்ள போய் கதவ சாத்திப்பாங்க. அதோட அவங்க அம்மா வந்துட்டு இப்ப இவரும் வந்துட்டு வேற மாரிலாம் இவங்கள சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. அதோட இப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, ரூம்ல போய் உட்கார்ந்திருப்பாங்க. அவங்க அம்மா வந்துட்டு நைட் அவங்க தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுரும். அப்பவாது பொண்ணுகிட்ட ஏதாவது உண்மைய சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. டக்குனு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கார்ல ஒரு டாக்டர் வரும்போது, அந்த டாக்டருக்கு இந்த மாரிலாம் ஆச்சுல்ல, அந்த டாக்டர் தான் இப்ப இங்க இருப்பாரு. அவர் வந்து அவங்க அம்மாக்கு ஒரு மாரி பதட்டமா வரவும் இன்ஜெக்ஷன் போடுவாரு. இப்பலாம் அந்த பொண்ணு அங்க இருக்கவே மாட்டாங்க. அவர் கார் பிரசன்ட் பண்ணவரு பக்கத்துல தான் நிப்பாரு. ஒரு டாக்டர் வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அவங்க போய் படுக்கலாம்னு சொல்லிட்டு போம்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி மூச்சு திணறல் இன்னும் அதிகரிச்சுரும். உடனே வந்துட்டு அவங்க பொண்ணுகிட்ட விஷயத்த ஏதாவது பேசணும். ஏதோ தனக்கு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணோட ரூம் கதவ போய் தட்டிட்டே இருப்பாங்க. அவங்க பொண்ணுக்கு வந்து தெரிஞ்சிரும் அம்மா தான் கதவ தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வேணும்னே ஹெட்செட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஹெட்செட்ட எடுத்து மாட்டிப்பாங்க. அத திரும்ப அவங்க அம்மா கதவ தட்டுறது நல்லாவே தெரியும். இன்னும் கொஞ்சம் சவுண்ட் அதிகமா வச்சுருவாங்க. சவுண்ட் அதிகமா வச்சுட்டு கதவ நம்ம தொறக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வேணும்னே இந்த மாரி பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா மேல உள்ள கோவத்துல. அவங்க அம்மா ரொம்ப நேரம் கதவ தட்டி பார்த்துட்டே இருப்பாங்க. அதோட திரும்ப ஒரு நேரத்துல கதவு தட்டுற சத்தம் நின்ன உடனே அவங்களும் தூங்கிருவாங்க. காலையில இவங்க வந்துட்டு எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா அவங்க ரூம் வாசல்ல இறந்து கிடப்பாங்க. இத பார்த்தோனே அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயி போயிடும். குற்ற உணர்ச்சி அதிகமாயிடும். இவங்க அம்மாவ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த மாரி அசால்ட்டா இருந்ததுனால தான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இந்த மாரி நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் இப்ப ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்ப்பாங்க. நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம் பார்த்தீங்களா? ஒருத்தவங்கள ஒரு பொண்ணு வந்து அழுதுட்டு இருக்கும். ஒருத்தவங்கள கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்ப்பாங்கன்னு. அந்த பொண்ணு இவங்க தான். அவங்க அம்மாவ தான் கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வந்திருப்பாங்க. இங்க சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க அம்மா இறந்துட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்திருக்கலான்ற மாரி சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் இப்ப அந்த டாக்டர்ட்ட அதாவது அவங்க புரொஃபசர்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, "எங்க அம்மா எனக்காக அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு கோவத்துல நான் அந்த மாரி இருந்துட்டேன். அது வந்து எனக்கு குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. எங்க அம்மாக்கு என்னதான் ஆச்சு? அன்னைக்கு என்கிட்ட என்னதான் சொல்ல வந்தாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த இது மாரி நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த புரொஃபசர் கிட்ட சொல்லுவாங்க. அப்பதான் அந்த கார்ல அந்த பொம்மைய அவங்க அம்மா நினைப்பா அந்த பொம்மைய கார்ல வைப்பாங்க. அவங்க அம்மா கூட இருந்த மாரி சிந்தனைகள்லாம் அவங்கள ஒரு மாரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த மாரி செய்றேன்னு சொல்லவும், இப்ப புரொஃபசரும் புரிஞ்சுப்பாரு. இதுக்கு இது தீர்வு கிடையாதுன்ன உடனே பரவால்ல. இதனால என் உயிருக்கே எதுனாலும் பரவால்ல. எங்க அம்மாக்கு என்ன ஆச்சு இதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் என்னால நிம்மதியா வாழவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப புரொஃபசரும் சொல்லுவாரு. அந்த மாரிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரொம்ப வலிக்கிற மாரி இருக்கும். அப்படி இப்படின்னு அதுக்கு என்னென்னலாம் நடக்குமோ அதெல்லாம் வந்து அவர் எடுத்து சொல்வாரு. சரின்னு சொல்லிட்டு அத பண்ணவும் இவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே அவரும் அந்த இதெல்லாம் ப்ராசஸ்ல நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே உங்களுக்கு அது உடம்புலருந்து டக்குனு அது பிரியிற மாரி தெரியும். அப்ப அவங்க அம்மாக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது அப்படியே அவங்களுக்கு தெரிய வரும். அப்ப அன்னைக்கு மொத நாள் வந்துட்டு அந்த டாக்டர் இருக்கார்ல, அவங்க அம்மாக்கு ஊசி ஊசி போட்டிருப்பார்ல, அது வந்து என்ன ஊசியா இருக்கும்னா, போடக்கூடாத ஒரு ஊசியா தான் இருக்கும். அந்த மாரி அந்த ஊசிய போட்டிருப்பாரு. அது போட்ட உடனே அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அவர் அது கார் பிரசன்ட் பண்ணார்ல, அவர் வந்துட்டு இவங்களோட சொத்துக்காக வந்து அவங்க அம்மா கிட்ட நடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இன்னைக்கு நீ ஃபர்ஸ்ட்டு அடுத்தது உன் பொண்ணு தான் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. இது எல்லாமே அவங்களுக்கு அவங்களுக்கு அப்படியே தெரிய வரும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டோனே பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த அந்த இது பண்ணுவாங்கல்ல, மூக்குல ஒரு மாரி பண்ணுவாங்கல்ல, அத எடுத்து அவர் வச்சுக்கிட்டு குடுக்க மாட்டாரு. அவங்க அப்படியே கெஞ்சுவாங்க அவங்களுக்கு அந்த மூச்சு திணறல் இருக்கிறதுனால. அவர் அத என்ன பண்ணுவாருன்னா, காலுக்கு கீழ போட்டு அப்படியே மிதிச்சு உடைச்சிருவாரு. டைம் இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா, அவங்க அந்த டைம்ல தான் காதுல ஹெட்ஃபோன் போட்டு நல்ல சவுண்ட் வச்சதுனால அவங்களுக்கு எதுவுமே கேட்கல. இவங்க எல்லாமே பணத்துக்காக தான் இந்த மாரிலாம் பண்ணிட்டாங்கன்றது இப்ப அவங்க அம்மாக்கும் புரிஞ்சு, அவங்க அத சொல்ல வரும்போது அவங்க பொண்ணு கேட்காத சூழ்நிலையில அவங்க இறந்து போனத நெனச்சோனே, அவங்க பொண்ணு ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. இதெல்லாம் இப்ப விஷயம் எல்லாமே தெரிஞ்சு முடிஞ்சிரும். சரி இந்த இத வந்து கூட்டுக்குள்ள சேர்த்தலாம்னு சொல்லிட்டு இப்ப அந்த புரொஃபசர் நெனைக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த கார் பிரசன்ட் பண்ணார்ல, அவர் திடீர்னு வந்துருவாரு. வந்துட்டு "நீ என்னடா பண்ற வீட்டுக்குள்ள?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிருவாரு. பண்ண உடனே அவர் எவ்வளோ சொல்வாரு, "இவளுக்கு வந்துட்டு இப்ப ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்னோட என்னோட லேப்க்கு கூட்டு போங்க. சீக்கிரமா உயிர காப்பாத்திரலாம். அவ உயிர கொண்டு திரும்ப அந்த உடம்புக்குள்ள சேர்த்தரலாம்." அப்படி இப்படின்னு சொல்வாரு. இவருக்கு வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஆளு அவர போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு, இவங்களோட அந்த உடம்ப விட்டு அந்த இத மட்டும் பிரிச்சு வச்சிருப்பாரு. இப்ப என்னன்னா, அவங்க இறந்துலாம் போகல. அவங்களோட ஆவி மட்டும் தனியா பிரிஞ்சிருக்கு. பிரிஞ்சிருக்க நேரத்துல இப்ப லேப்க்கு கூட்டு போனா சேர்த்துருக்கலாம். சேர விடாம அந்த ஆள் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இவர போட்டு அடிச்சு இது மாரி இவர அடைச்சு வச்சிருப்பாரு ஒரு ரூம்ல. அந்த பொண்ணோட உடம்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தானமா குடுத்து வச்சிருப்பாரு. பெரிய மனசு பண்ணி தானம் பண்ணி குடுத்து வச்சிருப்பாரு. இது எல்லா விஷயத்தையும் இவர் சொன்ன உடனே ஹீரோக்கு ரொம்ப ஒரு மாரி வருத்தமா போயிடும். அப்படியே கஷ்டமா ஆயிடும். உடனே அந்த கார் கிட்ட வந்து உள்ள உட்காந்து பேசுவாரு. "அதெல்லாம் உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நான் தெரியாம உன்கிட்ட இப்படிலாம் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு" அப்படி இப்படின்னு மன்னிப்பு கேட்பாரு. அது மட்டும் இல்லாம, "உன் உடம்புல அந்த உயிர கொண்டு வந்து நான் திரும்ப சேர்க்கிறேன். அது ப்ராமிஸ்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அந்த பொம்மைய கொண்டு வந்து வைப்பாரு. அந்த பொம்மை இப்ப இந்த தடவ நின்னுக்கும். இதுக்கப்புறம் அது கீழ விழாது. அதுவும் ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்கும். ஏன்னா அவங்களோட கதையெல்லாம் தெரிஞ்ச உடனே, அவருக்கும் ஒரு மாரி ஆயிரும். நம்மளுக்கும் பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சரி இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அந்த பொண்ணோட உடம்ப தானமா குடுத்தாங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் நம்பவே மாட்டாங்க. "என்ன கதை சொல்றீங்களா? உடம்ப விட்டு கூடு பிரிஞ்சுச்சு, உடம்பு பிரிஞ்சுச்சுன்னு கதை சொல்றீங்களான்னு" அனுப்பிடுவாங்க. உடனே அந்த ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "இந்த மாரிலாம் நீங்க எங்க சொன்னாலும் அவங்கலாம் நம்பவே மாட்டாங்க. இதெல்லாம் நம்புற மாரியே கிடையாது. இதுக்கு நம்ம வேற மாரி தான் பிளான் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அங்க மார்ச்சுவரி இருக்கும்ல, அங்க தானே வச்சிருப்பாங்க. அங்க வந்துட்டு இது எப்படியாவது நம்ம இது பண்ணணும். அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற யாராவது ஒருத்தர்ட்ட வந்து நம்ம ஹெல்ப் கேட்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதே சமயத்துல இங்க பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு டவுட் வந்துரும். இப்ப அடைச்சு வச்சிருந்தார்ல, அவர் அங்க இல்ல அப்படின்ன உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படியோ அந்த பொண்ணோட உயிர திரும்ப காப்பாத்திருவாங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தானமா குடுத்தார்ல, அங்க கால் பண்ணி இப்ப அந்த நம்பர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. நம்பர்லாம் தெரியாது. நான் தானமா குடுத்தது இருக்கா இல்லையான்னு பாருங்க அப்படின்ற மாரி இவரு ஒரு பக்கம் கேட்டுட்டு இருப்பாரு. இப்ப இங்க கிளம்பியும் வந்துட்டு இருப்பாரு. அதோட இப்ப ஹீரோயின் எல்லாரும் அவங்க சித்தப்பா எல்லாரும் சேர்ந்து இங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க. இங்க உள்ள வார்ட் பாய் அவங்களலாம் வச்சு எப்படியாவது இங்க உள்ள அங்க ஒரு டிராமா மாரி பண்ணுவாங்க. அந்த டிராமா பண்ணி உள்ள உள்ளவங்கள வந்து வெளிய எடுத்துட்டு வந்துரலாம். அவங்கள வந்துட்டு எப்படியாவது கொண்டு வந்து இந்த புரொஃபசர வச்சு அவங்க உடம்ப அத சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் டிராமா மாரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நெறைய
ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயங்கள் செய்வாங்க. கரெக்டாக அந்த பொண்ணையும் தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட உடம்பு அங்கே உள்ள தான் இருக்கும். அது இப்போ கொண்டு வந்துட்டு இப்போ ஸ்ட்ரக்சரில் வச்சு கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. கீழே 2 பேர் ஒளிஞ்சுப்பாங்க. அந்த டைமில் டாக்டர் வருவார். யாருன்னு கேட்கும்போது அந்த இதில் ஷெட்டில் வேலை பார்க்குறாருல அவரை வந்துட்டு இந்த மாதிரி புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க மார்ச்சுவரிக்கு அப்படி இப்படின்னு சொல்லணும். சரி சரி அங்கே நம்பரை போட்டு டோக்கனை போடுன்ற மாதிரி அவரும் பேசுவார். இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ குளிராக இருக்கும். ஒரு வழியாக கண்டுபிடிச்சி இப்போ வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொஃபஸரும் அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு வர ஸ்டார்ட் பண்ணவொடனே கார் கிட்ட கொண்டு போய் கார் கிட்ட தானே இருக்குது. அந்த உடம்பு வந்து கார் கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கிட்ட வச்சுட்டு அதெல்லாம் அவர் என்னமோ பண்ணிட்டு இருப்பார். பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ஆள் வந்துருவார். அந்த காரை ப்ரெசென்ட் பண்ணார்ல அந்த ஆள் வந்துருவார். வந்துட்டு இங்கே அவங்கள போட்டு வம்பு பண்ணுறதும் இது பண்ணுறதும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களால அந்த வேலையை உருப்படியாகவே பண்ண முடியாது. அந்த மாதிரி மொத்தத்தையும் கெடுத்து விட்டு ஒரு வழி ஆக்கி விட்டுருவார் அந்த ஆள். அதோட பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த காரோட வச்சு அந்த அந்த கார் பக்கம் இருக்குல்ல அது பக்கமாக ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி நிற்க வச்சு அந்த பொண்ணோட அந்த உடம்பு அங்கே தூக்கி போட்டு எரிச்சே விட்டுருவார் இந்த ஆள். இந்த மாதிரி பண்ணவொன்னே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஆனால் இப்போ அந்த காருக்குள்ளே அந்த பொண்ணோட அந்த ஆவி மட்டும் அங்கே இருந்துகிட்டே இருக்குது. அப்படி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே ரொம்ப ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்ப கார் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ அண்ணன் வந்து கால் பண்ணிடுவார். அன்னைக்கு வந்து டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவார். அந்த சீனை தான் காட்டுவாங்க. ஆரம்பத்தில் ஒரு குழந்தை பிறந்து இருக்கும். அந்த மாதிரி இப்போ இவங்களுக்கு வந்து திரும்ப வந்து குழந்தை பிறந்திருக்கும். பிறந்தோன்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் இறந்து தான் போயிருக்கும். இதுக்கப்புறம் குழந்தை பிறத்துக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்கள் என்ன தான் பாவம் செஞ்சோம் தெரியலன்னு சொல்லிட்டு அண்ணனும் அண்ணியும் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல இப்போ ஹீரோ ரொம்ப ஏற்கனவே அவர் நடத்தி கொடுக்குறேன்னு சொன்ன விஷயத்தை அவரால் நடத்த முடியல. அப்போ கலங்கிட்டு இப்பவும் இப்போ இந்த குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவார். சரி எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருக்கிறது இப்போ அந்த குழந்தையை தூக்கிட்டு இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்குள்ள வந்து இவங்க அண்ணி வந்து உட்காருவாங்க. அந்த கையில் வாங்கினதுலேருந்து சும்மாவே இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள வந்து உட்காந்தவங்க பார்த்தீங்கன்னா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியாது. யாருனாலும் அப்படி தானே இருக்கும். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே பயங்கரமாக அழுதுட்டு இருப்பாங்க. இவங்க அழுதுகிட்டே இருக்க நேரம் அந்த கண்ணீர் வந்து பட்டுட்டே இருக்கும் அந்த குழந்தை மேலே. அதே சமயத்தில் அந்த ப்ரொஃபஸர் ஒரு மிஷின் வச்சு அதை ஆன் பண்ணி விட்டுட்டு இருந்தார்ல அந்த மிஷின் வந்து 2 மிஷின் தூக்கி போட்டு வச்சிருப்பாங்க இவங்க இருக்கிற பக்கத்துல அந்த காருக்கு பக்கத்தில் அந்த இடத்துல. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிஷினும் இன்னும் ரன்னில் தான் இருக்குது ரன்னிங்கில் தான் இருக்கும். இந்த காரில் உள்ள ஆவியும் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் தான் அப்படியே ரெண்டும் சேர்ற மாதிரி இருக்கும். அது ரெண்டும் சேர்ற இடம் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட உடம்பா இருக்கும். இப்போ உடம்பு கொண்டு வந்து வச்சிருந்தாங்கன்னா அந்த ஆவி வந்து அந்த பொண்ணுக்கு வந்திருக்கும். அந்த பொண்ணோட உடம்பு தான் அப்படி பண்ணிட்டாங்களே. இப்போ இந்த குழந்தை உள்ளத்துக்கு வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்துட்டு அழ ஆரம்பிச்சிடும். இதை பார்த்து அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடும். ஏதோ மூச்சு அடைச்சி ஏதோ இருந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்போ அந்த குழந்தை அழுதவொன்னே அதுக்கு உயிர் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல அதை தூக்கிட்டு வெளியே வேகமாக வந்து எல்லார்கிட்டையும் சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த ப்ரொஃபஸரும் அந்த ஹீரோவும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த மிஷினை வந்து பார்க்கும்போது அது ஆனில் தான் இருந்துட்டு அதெல்லாம் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான டைம் எடுக்கிறதுக்குள்ள அந்த ஆள் வந்து இந்த மாதிரிலாம் எடுத்து விட்டார்ல அந்த டைமுக்குள்ளே இப்போ காரில் ஒரு ஆள் வரவும் அந்த ஃப்ரீயாக இருக்க உடம்புல வந்துட்டு இந்த இது வந்துட்டு அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அந்த ப்ரொஃபஸருக்கு ஹீரோக்கு மட்டும் இது புரிஞ்சிடும். 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஹீரோவும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்படியே அந்த பாப்பா கிட்ட கையை நீட்டுவார். அப்படியே அழகாக அது கையை வேற பிடிச்சிக்கும். இப்போ அங்கே அவங்களால வாழ முடியாத வாழ்க்கையை வந்து இங்கே குழந்தையா இருந்துட்டு இவங்க குழந்தை இல்லாத இவங்களுக்கு வந்து குழந்தையா பிறந்து இப்போ ஹீரோவோட ஃபேமிலிலேயே ஒருத்தவங்களா அவங்க வாழ போகிறாங்கன்னு இப்போ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த கதையை முடிப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியாக நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதை